வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆஞ்சியோ செய்யப்பட்ட நிலையில் ஐசியூவில் ரஜினிகாந்த். உடல்நலக்குறைவால் அப்போலோவில் அனுமதிக்கப்பட்ட ரஜினிக்கு தீவிர சிகிச்சை. ரஜினிகாந்த் அடிவயிற்று ரத்த நாளத்தில் அடைப்பு கண்டறியப்பட்ட நிலையில் ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல். இதயவியல் துறை சார்ந்த மருத்துவர்கள் தீவிர கண்காணிப்பு. இரத்த கொதிப்பை சீராக்க ரஜினிகாந்துக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுவதாக தகவல். 24 மணி நேர தீவிர கண்காணிப்புக்கு பிறகாக ரஜினிகாந்த் சாதாரண வார்டுக்கு மாற்றப்படுவார். ரஜினிகாந்த் விரைவாகவும் சீராகவும் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக ஆளுநர் RN ரவி பதிவு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நண்பர் ரஜினிகாந்த் விரைந்து நலம் பெற விழைவதாக முதலமைச்சர் X வலைதளத்தில் பதிவு. ரஜினிகாந்த் பூரண குணம் பெற்று விரைவில் இல்லம் திரும்ப விழைகிறேன் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விருப்பம். ரஜினிகாந்த் விரைவாக முழு நலமடைந்து இல்லம் திரும்ப வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் X வலைதளத்தில் பதிவு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாள். சென்னை அடையாறில் உள்ள சிவாஜி கணேசன் மணிமண்டபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்ட ஆளுநர் RN ரவி. காந்தி மண்டபத்தில் மது பாட்டில்கள் கிடப்பது வருத்தம் அளிப்பதாக ஆளுநர் வேதனை. டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்த கோரிக்கை கடிதத்தில் முரண்பாடு. பிரதமரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கிய ஆங்கில வழியிலான அறிக்கைக்கும் தமிழ் வழியிலான அறிக்கைக்கும் வேறுபாடு இருப்பதாக தகவல். தமிழகத்தில் அதிமுக 10% வாக்குகளை இழந்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற அதிமுக IT விங் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அண்டை மாநில நதிநீர் பிரச்சனையில் அரசியல் லாபம் கருதி எடப்பாடி பழனிசாமி வெற்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி. அமலாக்கத்துறையை கண்டிக்காத ராமதாஸ் என்ன சத்தியம் தவறாத உத்தமரா? செந்தில் பாலாஜி குறித்த கருத்துக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நடிகர் வடிவேலு வாழ்த்து. மதுரையில் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள வட்டார கல்வி அலுவலகத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் திடீர் ஆய்வு. இடைநிற்றல் காரணமாக பள்ளிக்கு வராத மாணவர்களின் பெற்றோர்களுடன் உரையாடினார். RSS அணிவகுப்புக்கு எதிர்காலத்தில் அனுமதி மறுக்கக்கூடாது. புதிய நிபந்தனைகளும் விதிக்கக்கூடாது. பழைய உத்தரவை சுட்டிக்காட்டி காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருச்சி மத்திய சிறையில் கைதி உயிரிழந்த சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திமுக ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் தொடர்கதையாகிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. வேலை மோசடி புகாரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்.
47 பேருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்ட நிலையில் முதல் கட்டமாக 100 பேருக்கு சம்மன் அனுப்ப நீதிமன்றம் உத்தரவு. இந்திய விமானப்படை தினத்தை ஒட்டி சென்னை மெரினாவில் சாகச நிகழ்ச்சி. ஹெலிகாப்டரில் இருந்து குதித்து ஒத்திகை மேற்கொண்ட பாதுகாப்பு படை வீரர்கள். தாமிரபரணி ஆற்றுக்கு உரிமை கோரும் நெல்லை மாநகராட்சி கடமைகளையும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். ஆற்றில் கழிவு கலப்பதை மாசு கட்டுப்பாட்டு வாரியம்தான் நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்த பொதுப்பணித்துறை மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டம். கோவை ஈஷா யோகா மையத்தில் சமூக நலத்துறை, குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகள் விசாரணை. ஈஷாவுக்கு எதிரான ஆட்கொணர்வு வழக்கில் நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் ஆய்வு. புதுக்கோட்டையில் ஒரே நாளில் 3 டெங்கு பாதிப்பு உறுதி. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் காய்ச்சல் பாதிப்பால் மக்கள் அச்சம். சிவகங்கை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை. கணக்கில் வராத 3,36,000 ரூபாய் பறிமுதல். விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபர் உயிரிழப்பு. மருத்துவர்களின் அலட்சியத்தால் உயிரிழந்ததாக கூறி பாமகவினர் சாலை மறியல். சேலம் மாவட்டம் மல்லூர் அருகே சாலையை கடக்க முயன்றவர்கள் மீது லாரி மோதி விபத்து. பள்ளி மாணவன் உள்பட 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். விசைப்படகு மீனவர்களால் ஃபைபர் படகு மீனவர்கள் நடுக்கடலில் தாக்கப்பட்ட விவகாரம். செருதூர் கிராம ஃபைபர் படகு மீனவர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம். நாமக்கல் பள்ளிப்பாளையம் அருகே லாரி அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. ஓட்டுநர், நடத்துனர் உள்பட 8 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தொடரும் சாம்சங் ஆலை ஊழியர்களின் போராட்டம். தேரடி பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது. பவானி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய குடும்பத்தினர் கயிறு கட்டி காப்பாற்றிய ஊர் பொதுமக்கள். தமிழகத்தில் அக்டோபர் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜம்மு காஷ்மீரில் 40 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. மதியம் 1 மணி நிலவரப்படி 44% வாக்குகள் பதிவானதாக அறிவிப்பு. நிலங்களை திருப்ப ஒப்படைப்பதாக மைசூரு நகர்ப்புற வளர்ச்சி ஆணையத்துக்கு கடிதம். மனைவி முடிவை மதிப்பதாகவும் பதவி விலகப் போவதில்லை எனவும் சித்தராமையா திட்டவட்டம். மறு உத்தரவு வரும் வரை நாடு முழுவதும் புல்டோசர் நடவடிக்கைக்கான தடை நீட்டிப்பு. பொது பாதுகாப்பு மிகவும் அவசியமானது எனவும் உச்சநீதிமன்றம் கருத்து.
ஜமைக்கா பிரதமர் ஆண்ட்ரூ ஹோல்னஸ் உடன் பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் சந்திப்பு. பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக இருதரப்பு பேச்சுவார்த்தை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். இலவச தரிசனத்திற்கு 20 மணி நேரமும் விஐபி தரிசனத்திற்கு 6 மணி நேரமும் காத்திருக்கும் நிலை. கொல்கத்தாவில் மருத்துவர்கள் போராட்டம் மீண்டும் தொடக்கம். மருத்துவர்களை காக்க மேற்கு வங்க அரசு எந்த நேர்மையான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் புகார். மகாராஷ்டிராவில் தனது துப்பாக்கியால் தெரியாமல் காலில் சுட்டுக் கொண்ட பாலிவுட் நடிகர் கோவிந்தா. மகாராஷ்டிரா மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பின் குண்டு வெளியே எடுக்கப்பட்டதாக அறிவிப்பு. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய், ஸ்னேகா, த்ரிஷா நடித்த தி கோட் திரைப்படம் அக்டோபர் 3ஆம் தேதி OTT தளத்தில் வெளியாகும் என்று அறிவிப்பு. வங்கதேச அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியிலும் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றிய இந்தியா. 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல். ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகும் வேட்டையன் திரைப்படம். படத்திற்கு UA சான்றிதழ் வழங்கியது தணிக்கை குழு. மஞ்சள் வீரன் படத்தில் இருந்து TTF வாசன் நீக்கம். பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய நிலையில் இயக்குனர் செல்லம் அறிவிப்பு. இசையமைப்பாளர் இளையராஜாவை சந்தித்து வாழ்த்து பெற்ற லப்பர் பந்து படக்குழு. பொட்டு வச்ச தங்கக்குடம் பாடலை தங்கள் படத்தில் பயன்படுத்திய நிலையில் உற்சாக சந்திப்பு. 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.